வணக்கம் கும்பராசி நண்பர்களே, நான் உங்கள் மகாராஜன். பார்க்க போகிறது வைகாசி மாத ராசி பலன்கள். உங்களுடைய ராசிக்கு 2வது இடத்துல தான் சுக்கிர பகவான் இருக்காருங்க. சுக்கிரன் 2வது ராசியில் இருக்கிறது நல்ல யோகத்தை கொடுக்கும். ஏன்னா அவர் தான் உங்களுக்கு 4 மற்றும் 9 குடைய கிரகம். அதனால 2வது ராசியில் இருந்தாலே ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு காசு கொடுக்கணுங்கிற ஒரு விதி இருக்கும். அப்போ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பணம் கிடைக்குமானா கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? வேலை இல்லைன்னா வேலை கிடைக்கும். தொழில் ஓடாமல் இருந்துச்சுன்னா நல்லா தொழில் ஓடி அதன் மூலமாக வருமானம் வரும். எதிர்பார்த்த தொகையும் கிடைக்கும். நீங்கள் யார்கிட்டையோ பணம் கேட்டிருக்கீங்க, எதிர்பார்க்குறீங்க, கிடைக்கும். அல்லது உங்களுக்கு யாரோ பணம் தரணும், இவ்வளோ நாள் தரலை, இப்போ கிடைக்கும். லோன் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு அலைஞ்சிருந்திருப்போம், பேங்கில் கிடைக்காம இருந்திருக்கும். இப்போ போய் கேட்டால் லோன் கூட கிடைக்கும், யார்கிட்டயா கடன் கேட்டால் கூட கிடைக்கும். அதனால் பொருளாதார விருத்தி அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி கடன் காட்சியெல்லாம் கூட அடையிறதுக்குடைய ஒரு சூழ்நிலை இப்போ இருக்கும். சொத்து பத்துக்களில் இருக்கிற பிரச்சனைகள் தீரும். அதே மாதிரி சிலருக்கு சொத்து பத்துக்கள் வாங்குற மாதிரியான சூழ்நிலைகள் கூட உருவாயிரும். ஒரு சிலர் 7.5 சனியினால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் என்னதான் 7.5 சனின்னா கூட ஒரு சிலருக்கு தசா புத்தி நல்லா இருந்தால் கண்டிப்பாக ஒன்று வீடு கட்ட வச்சிரும், இல்லைன்னா கட்டின வீடை விலைக்கு வாங்க வச்சிரும், அல்லது ஏதோ ஒரு வகையில் இந்த கட்டடங்கள் சார்ந்த வேலைகள் எல்லாம் பண்ண வைக்கும். அதனால தான் சுக்கிரன் 2ல் இருந்தால் ரொம்ப யோகத்தை கொடுக்கும், நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறது. இப்போ புதன் பகவான் வேற உங்களுக்கு வைகாசி 2ஆம் தேதியே 4வது ராசிக்கு போயிடுவார். அப்படி போகிற போது இந்த சொந்த பந்தங்கள்கிட்ட இருந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு விலகிடும். ஏதோ ஒரு வகையில் சொந்த பந்தத்துக்கிட்ட மன கசப்பு இருக்கும், சண்டை சத்தம் அப்படியெல்லாம் இருந்திருக்கும், பிரிஞ்சு இருந்திருப்போம், வாய் பேச முடியாமல் கூட இருப்போம். இப்போ வாய் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். சொந்த பந்தமெல்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணம் இருக்கும். பூர்வீக சொத்துல இருந்த வில்லங்கங்கள் எல்லாம் தீரும். வராத பூர்வீக சொத்துக்கள் கூட கைக்கு வரதுக்குடைய சந்தர்ப்பங்கள்லாம் கூட இருக்கும். சிலருக்கு அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள் கூட கிடைக்கும். அரசாங்கத்தினால ஏதாவது நமக்கு காரியம் நடக்க வேண்டியது இருந்துச்சுன்னா நம்ம போய் அரசாங்கத்திட்டையோ அரசாங்க அலுவலர்கிட்டையோ நம்ம போய் கேட்குற போது அந்த காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடும். தாயாருக்கு மட்டும் ஏதாவது இந்த சளி, இருமல், காய்ச்சல் அந்த மாதிரி ஏதாவது ஒரு தொந்தரவு மட்டும் கொஞ்சம் வரும். ஆனால் சூரியனும் உங்களுக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறனால உங்களுக்கு நல்ல பலன்கள் அதிகமாக தருவார். அதே மாதிரி சூரியன் பலம் பெற்று காணப்படுறதுனால சிலருக்கு இந்த திருமண பாக்கியமெல்லாம் சிறப்பாக இருக்கும். கல்யாணம் முடியாதவங்களுக்கெல்லாம் அந்த கல்யாண பாக்கியத்தெல்லாம் அந்த சூரியன் நல்லா கொடுப்பார். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா குரு பயிற்சி தான். குரு பகவான் இதுவரைக்கும் 4வது ராசியில் இருந்தார், நல்லா தான் இருந்தார். இருந்தாலும் அதில் அந்த கேந்திராதிபத்திய தோஷம் அப்படி சொல்லுவோம். அந்த கேந்திராதிபத்திய தோஷம் இருக்கும். அதனால ஒரு சிலருக்கு பெரிய லெவலில் அது செய்ய முடியாமல் போயிருந்திருக்கும். ஆனாலும் இப்போ உங்களுக்கு 5வது ராசிக்கு வந்துருச்சு குரு பகவான். அப்போ 5வது ராசிக்கு வந்தாலே நல்ல யோககரமான பலன்களை கொடுக்கும். முக்கியமாக குரு நல்லா இருக்கிற போது நம்ம ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் பிரச்சனை பண்ணால் கூட நம்மளுடைய வாழ்க்கை நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி குரு நல்லா இருந்தால் நம்ம சுகபோகமாக வாழலாம், நல்லா வாழலாம், கஷ்டங்கள் நீங்கி வாழலாம். இப்போ குரு உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. அதனால் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் இனிமேல் நீங்கும். அது பண கஷ்டமாக இருந்தாலும் சரி, மன கஷ்டமாக இருந்தாலும் சரி, இல்லது வேறு வகையில் ஏதோ ஒரு பிரச்சனை, கடன் காட்சி தொந்தரவெல்லாம் இருந்தாலும் சரி, எல்லாமே விலகிடும். முக்கியமாக பொருளாதாரத்தை கொடுக்கும், காசு பணத்தை நல்லா கொடுக்கும், செல்வாக்கியத்தை கொடுக்கும். அதனால் நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இப்போ இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி கடன்கள்லாம் இருந்தால் கடன்கள் எல்லாம் அடைய வைக்கும், நல்லா கடன்கள் எல்லாம் நல்லா தீரும். உங்கள் வீட்டில் ஏதாவது விசேஷம் நடக்கிறதா இருந்தால் அந்த விசேஷத்தை எல்லாம் நடத்தி கொடுக்கும். அது வீட்டில் குழந்தை பிறக்கிறதா இருந்தாலும் சரி பிறக்கும். உங்களுக்கோ உங்கள் வீட்டில் யாருக்கோ குழந்தை பிறக்கிறதா இருந்தால் கூட பிறக்கும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு விசேஷம் வைக்கிறது, காது குத்து வைக்கிறது, மொட்டை அடிக்கிறது, அல்லது வேறு வகையில் ஏதாவது ஃபங்க்ஷன் வைக்கிறது, அதெல்லாம் நடக்கும். அதனால் ஒரு சிறப்பான வாழ்க்கையை அந்த குரு பகவான் இனிமேல் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் நினச்ச காரியத்தெல்லாம் நடத்தி தந்து
வெற்றியையும் மகிழ்ச்சியையும் அவர் கண்டிப்பாக தேடி தருவாருங்க. செவ்வாய் பகவான் மட்டும் 10ஆம் அதிபதி அவர் நீச்சமாக இருக்கார். அவர் நீச்சமாக இருக்கிற போது 6வது ராசியில் வேற இருக்கார். பொதுவாக செவ்வாய் நீச்சமானா 10வது அதிபதி நீச்சமானா ஒரு சிலருக்கு இந்த வேலை வாய்ப்பில் தொந்தரவு வரும், அல்லது அந்த தொழில் செய்கிறதுல லைட்டாக இடைஞ்சல் வரும். அது இந்த வைகாசி 25 வரைக்கும் தான் வரும். அதுக்கப்புறம் அந்த தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது உங்களுக்கு சரியாயிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 7ல் கேது இருக்குது. பொதுவாக 7ல் கேது இருக்கக்கூடாது. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வர வைக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வந்தால் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கிட்டீங்கன்னா சரியாக போகும். அதே மாதிரி உங்களுக்கு 7.5 சனி இருக்கும். 7.5 சனி இருந்தாலும் நம்ம பயப்படணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது. ராகு பகவான் வேற ராசிக்கு வந்திருக்காரு. ஒரு சில காரியங்கள் தடங்கள் ஆகும். அதே மாதிரி இந்த வாகனம் சம்மந்தப்பட்ட தொழிலில் மட்டும் ஈடுபடாதீங்க. ஏதோ ஒரு வண்டியை வச்சு நம்ம தொழில் செய்கிறதா இருந்தால் செய்யாதீங்க. ஏன்னா அந்த வண்டியை வச்சு தொழில் செய்கிறதா இருந்தால் அந்த தொழில் நமக்கு கரெக்டாக போகாது. ஆனாலுமே 7.5 சனி நடந்துகிட்டு இருந்தாலுமே இப்போ பல கிரகங்கள் நல்லா இருக்கிறனால உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.